மாற்றுத்திறனாளி, ஆல்ரெடி கை இப்படி இருக்கு, விளையாட போய் இன்னொரு கையும் உடச்சிட்டு வர போறியா அப்படின்லாம் கேட்டாங்க. அவங்க கிட்டலாம் எங்கள் அப்பா ஒரு விஷயம் சொன்னாங்க, கடவுள்கிட்ட வேண்டி வேண்டி கேட்டா கடவுள் பையன் கொடுத்துருவாரு, கடவுளே வந்து பிறந்தாதான் பொண்ணு பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதில் 19 கோல்டு மெடல்ஸ், 14 சில்வர் மெடல்ஸ், அப்புறம் 8 பிரான்ஸ் மெடல்ஸ் வின் பண்ணியிருக்கேன். நான் காஞ்சிபுரத்தில் ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வரேன். என்னோட அப்பா ஒரு தினக்கூலி. காஞ்சிபுரத்தில் ஒரு குடிசை வீட்டில் வெயிலுக்கும் மழைக்கும் பயந்து பயந்து வாழ்ந்துக்கிட்டு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டமாக இருந்த டைம்லையும் எனக்கு பேட்மிண்டன் மாதிரி ஒரு காஸ்ட்லியான ஸ்போர்ட்ஸை சொல்லி கொடுத்து என்னை இந்தியாவுக்காக மெடல் ஜெயிக்க வச்ச என்னோட குரு, என்னோட அப்பா. நான் அவருக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க விரும்புகிறேன். என்னோட 13 வருஷம் ஸ்போர்ட்ஸ் ஜேர்னி எந்த ஒரு ப்ரைவேட் கிளப்ல இருந்தோ ஒரு அகாடமியில இருந்தோ வரல. முழுக்க முழுக்க காஞ்சிபுரம் எஸ்டிஏடி கவர்மெண்ட் ஸ்டேடியம்ல ப்ராக்டிஸ் பண்ணி தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்றத இந்த இடத்துல பெருமையாக சொல்லிக்க விரும்புகிறேன். ஜென்ரலாக ஸ்போர்ட்ஸ் பண்ணுற பசங்க படிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு மித் இருந்துகிட்டே இருக்குது. என்னையும் அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் நான் இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நாமக்கல் கவர்மெண்ட் வெட்டினரி காலேஜில் ஃபைனல் இயர் வெட்டினரி மெடிசன் படிச்சுட்டு இருக்கேன். இந்த 23 வயசில் பாராலிம்பிக்ஸில் சில்வர் மெடல் வின் பண்ண ஃபர்ஸ்ட் இந்தியன் உமனாக நான் உங்கள் முன்னாடி இப்போ நின்றுட்டுருக்கேன். இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய டீமோட உழைப்பு தான் என்னை இந்த இடத்துல நிற்க வச்சிருக்கு. 2020 டோக்கியோ பாராலிம்பிக்கில் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பாராலிம்பிக் மெடல் கிடச்சிது. ஆனால் 2024 பாராலிம்பிக்கு முன்னாடி கலந்துக்க போகிற ஒவ்வொருத்தருக்கும் நம்ம சிஎம் சார் 7 லட்ச ரூபாய் ஊக்கத்தொகையாக கொடுத்துருந்தாங்க. அது எங்களுக்கு ட்ரைனிங் பண்ணுறதுக்கும் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருந்துச்சு. நாங்கள் வந்து கிளம்புறப்ப சொல்லிட்டு போனோம் சிஎம் சார்கிட்ட, சார் மெடலோடு உங்களை வந்து பார்க்குறோம் அப்படின்னு. ஆனால் நாங்கள் திரும்பி ஒரு மெடலோடு வரல, மொத்தம் 4 பாராலிம்பிக் மெடலோடு வந்தோம். இதில் பெருமைக்குரிய விஷயம் என்னன்னா, அந்த மெடல் வின் பண்ண 4 பாராலிம்பிக் மெடலில் 3 மெடல் வின் பண்ணது பெண்கள் தான். நான் வந்து கடந்த 10 வருஷமாக முதலமைச்சர் கோப்பை போட்டிகளில் விளையாடிட்டு இருக்கேன். இப்போது கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஏபிள் பாடிட் அத்லெட்ஸ் வின் பண்ணால் அவங்களுக்கு கேஷ் ப்ரைஸ் வந்து 1 லேக்காக இருந்துச்சு. அதே போட்டியில் மாற்றுத்திறனாளிகள் வின் பண்ணால் வெறும் 5000 தான் இருந்துச்சு. நம்ம சிஎம் சார் தலைமையில் உதயநிதி சார் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் தான் மாற்றுத்திறனாளிகளும் சமம் அப்படின்னு ஏபிள் பாடிட் அத்லெட்ஸுக்கு ஈக்குவலாக மாற்றுத்திறனாளிகள் நாங்களும் அதே 1 லட்ச ரூபாய் கேஷ் ப்ரைஸ் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ நான் வந்து எல்லா விளையாட்டு வீரர்கள் சார்பாகவும் மாற்றுத்திறனாளிகள் சார்பாகவும் மிகப்பெரிய நன்றியை இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன்.